இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அவசர வேளையில் சாலை எச்சரிக்கை விளக்கை கடந்து செல்ல குடும்பத்திற்கு உதவிய பி-ஹெயிலிங் ஓட்டுநருக்கு பாராட்டு. மருத்துவ அவசர நிலையை எதிர்கொண்டதாக நம்பப்படும் ஒரு குடும்பத்திற்கு போக்குவரத்து நெரிசலை கடக்க செல்லவும் சிவப்பு விளக்கை கடக்கவும் உதவியதற்காக ஒரு பி-ஹெயிலிங் ஓட்டுநர் நெட்டிசன்களின் பாராட்டை பெற்றுள்ளார். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட இந்த சம்பவம் குடும்பத்திற்கு உதவிய அந்த பி-ஹெயிலிங் ஓட்டுநரின் வீடியோ வைரலானதை தொடர்ந்து கவனத்தை ஈர்த்தது. தொடக்கத்தில் சாலையில் வழக்கத்திற்கு மாறாக ஒரு கார் இங்கும் அங்கும் நகர்வதை பார்ப்பது விசித்திரமாக இருந்ததால் தாம் கடந்து சென்ற போது உள்ளே யாரோ ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் என்று உணர்ந்ததாக பயனர் நபிலந்தான் த்ரெட்ஸ் பதிவிட்டார். அவர்கள் சிவப்பு விளக்கில் சிக்கிக் கொண்டது துரதிருஷ்டவசமானது. அதிர்ஷ்டவசமாக ஒரு லாலமோ ஓட்டுநர் நிறுத்தி வழியை சுமூகமாக்க முயன்றார். வீடியோவில் கார் பயணிகள் பல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் அதனை புறக்கணித்தனர். அந்த வேளையில் பி-ஹெயிலிங் ஓட்டுநரான மோட்டார் சைக்கிள் ஓட்டி தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு போக்குவரத்து நெரிசலை நிர்வகிக்க உதவுவதை காண முடிந்தது. இதனால் சாலையில் சிவப்பு எச்சரிக்கை விளக்கு இருந்த போதிலும் வாகனம் முன்னேற முடிந்தது. இதனைத் தொடர்ந்து பல இணையவாசிகள் அந்த பி-ஹெயிலிங் ஓட்டுநர் சைக்கிள் ஓட்டியை அவரது செயல் இரக்கமுள்ள மற்றும் தன்னலமற்றதாக இருந்தது என்று கூறி நன்றி தெரிவித்தனர். 2027 பாடத்திட்டத்தில் பள்ளிகளில் மலேசிய சைகை மொழி அறிமுகம். கல்வி அமைச்சர் புதிய பள்ளி பாடத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் விரைவில் மலேசிய சைகை மொழி அதாவது மஹாசா இசியாத் மலேசியாவை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெறுவர். கேட்க முடியாத மற்றும் கேள்வி குறைபாடு உள்ள மாணவர்களுடன் மற்ற மாணவர்கள் எளிதாக தொடர்பு கொள்ள உதவுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. யாரையும் ஒதுக்காமல் அனைவரையும் அரவணைத்து செல்லும் வகுப்பறைகளை உருவாக்க கல்வி அமைச்சர் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருவதாக துணை அமைச்சர் வாங்கவோ தெரிவித்தார். இத்திட்டம் முதலில் PPKI எனப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட சிறப்பு கல்வி திட்டத்தில் பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் அவர். சைகை மொழியை கற்றுக்கொள்வது மாணவர்களுக்கு உணர்வு புரிதல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மதிக்கும் மனப்பான்மையை வளர்க்க உதவும். தற்போது சைகை மொழி பெரும்பாலும் சிறப்பு கல்வி வகுப்புகளில் மட்டுமே கற்பிக்கப்படுகிறது. ஆனால் புதிய பாடத்திட்டம் அதை பொதுப்பள்ளி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தும். இந்நடவடிக்கை மலேசியாவில் அனைவருக்கும் சமமான கல்வி சூழலை உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பாராட்டப்படுகிறது. மலாக்காவில் பயங்கரம், கைபேசி தகராறில் நண்பன் குத்தி கொலை. மலாக்கா சுங்கை ஊடாங்கில் கைபேசி தொடர்பான தகராறில் 25 வயது இளைஞர் உயிரிழந்தார். நேற்றிரவு 8:30 மணிக்கு 33 வயது நண்பர் பாராங்கத்தியால் 3 முறை அந்த இளைஞரை நெஞ்சில் குத்தியுள்ளார். கடந்த வாரம் இரவலாக கொடுத்த கைபேசியை சந்தேக நபர் திரும்பி கேட்டபோது வாக்குவாதம் முற்றி கடைசியில் கொலையில் முடிந்தது தொடக்க கட்ட விசாரணையிலேயே தெரிய வந்துள்ளது. சம்பவத்திற்கு பிறகு தப்பிச் செல்ல முயன்ற சந்தேக நபர் கொலையுண்ட ஆடவரின் அண்ணன் மற்றும் பொதுமக்கள் 30 மீட்டர் தூரத்திற்கு துரத்தி பிடித்தனர். பொதுமக்களின் கார் ஒன்றில் புகுந்து ஒளிந்து கொள்ள முயன்ற போது அவர் சிக்கினார். இருவருக்கும் இடையே முன்பு குற்ற செயல் மற்றும் போதைப்பொருள் குற்றப்பதிவுகள் இருப்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியது. மீண்டும் ஒரு குரான் அவமதிப்பு வைரல் பதிவு. உடனடி விசாரணையில் இறங்கிய MCMC. அல் குரானை அவமதிக்கும் வகையில் ஒருவர் அதன் மீது கால் வைத்ததாக கூறப்படும் மற்றொரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையமான MCMC உடனடி விசாரணையில் இறங்கியுள்ளது. அப்பதிவை வெளியிட்ட சமூக ஊடக கணக்கின் உரிமையாளரை கண்டறிய சமூக ஊடக தளங்களுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடக்க கட்ட கண்காணிப்பில் அப்பதிவில் அசல் உள்ளடக்கம் நீக்கப்பட்டுள்ளதாகவும் டிக்கி போர்னியோ என்ற பெயரில் இருந்ததாக கூறப்படும் கணக்கு தற்போது கண்டறிய முடியாத நிலையில் இருப்பதாகவும் MCMC கூறியது. என்றாலும் மத அவமதிப்பு தொடர்பான முந்தைய பதிவுகள் சிக்கியுள்ளன. விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட அனைத்து டிஜிட்டல் ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட உள்ளன. இத்தகைய செயல் இஸ்லாமிய மதத்தை அவமதிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பல்லின மதங்களுக்கு இடையே பதற்றத்தை உருவாக்கும் அபாயமும் உள்ளது. எனவே பொதுமக்கள் இத்தகைய உணர்வு பூர்வமான உள்ளடக்கங்களை மீண்டும் பகிர வேண்டாம் என்று MCMC அறிவுறுத்தியுள்ளது. கத்தியால் மனைவியின் கழுத்தை அறுத்து கொல்ல முயன்ற குற்றச்சாட்டை ஆடவன் ஒப்புக்கொண்டார். தனது மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்ய முயன்றதாக
இன்று குலுவாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. நீதிபதி முஜிப் சரோஜி முன்னிலையில் மாண்டன் மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 56 வயதான லீ இதனை ஒப்புக்கொண்டார். மார்ச் 4ஆம் தேதி இரவு மணி 9:31க்கு தாமான் முஹிபாவில் உள்ள ஒரு வீட்டில் அவர் தனது 48 வயது மனைவியின் தொண்டையை அறுத்து கைகள், கால்கள் மற்றும் தோள்களில் வெட்டி கொலை முயன்றதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. குடியபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தில் 307வது பிரிவின் கீழ் அந்த ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர் ஜொஹூர் பாரு பெர்மாய் மருத்துவமனையில் மனநல மதிப்பீட்டை கோரி உள்ளதால் அவருக்கு ஜாமீன் அனுமதிக்க கூடாது என அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நூர் ரசிமா ரசாலி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். ஈரான் போரில் வெற்றி, ஆனால் வேலை முடியும் வரை தொடருவோம் என ட்ரம்ப் பிரகடனம். சண்டை தொடரும் என தெஹ்ரான் எச்சரிக்கை. அமெரிக்கா ஏற்கனவே ஈரான் போரில் வெற்றி பெற்றுவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் வேலை முடியும் வரை அமெரிக்க படைகள் அங்கு தொடரும் என அவர் சொன்னார். கென்டக்கி மாநில கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப், போரின் முதல் மணி நேரத்திலேயே எங்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்றார். இனியும் ஈரானில் தாக்கி அழிக்க இலக்கேதும் இல்லை என குறிப்பிட்ட ட்ரம்ப், விரைவிலேயே போர் முடிவுக்கு வரலாம் என்றார். நிலைமை இவ்வாறு இருக்க அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய பொருளாதார மையங்களை தாக்குவதாக ஈரான் எச்சரித்து ஹார்முஸ் நீரணையை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டதாக அறிவித்துள்ளது. அதே சமயம் போர் முடியுமா இல்லையா என்பதை தாங்களே முடிவு செய்வோம் எனவும் தெஹ்ரான் கூறியது. இதனிடையே ஐநா பாதுகாப்பு மன்றம் வளைகுடா நாடுகள் மீதான ஈரானிய தாக்குதல்களை கண்டித்துள்ளது. மற்றொரு நிலவரத்தில் ஈரானின் புதிய உச்ச தலைவரான ஆயதுல்லா முஜ்தபா கமேனி போரில் சிறிய காயமடைந்துள்ளார். எனினும் நடமாடும் நிலையிலேயே அவர் இருப்பதாக அரசாங்க தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. தனது தந்தை ஆயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து முஜ்தபா பொதுவெளியில் வரவும் இல்லை, அறிக்கை எதனையும் வெளியிடவும் இல்லை. அப்போதே அவரின் உடல்நலம் குறித்து சந்தேகம் எழுந்த நிலையில் அவர் போர்க்காயம் அடைந்துள்ளது தற்போது உறுதியாகியுள்ளது. ஹரிராயா மார்ச் 19, 20, 28, 29 தேதிகளில் சாலைகளில் கனரக வாகனங்களுக்கு தடை. அந்தோனி லோக். நோன்பு பெருநாளை ஒட்டி மார்ச் 19, 20 ஆகிய தேதிகளிலும் பின்னர் மார்ச் 28, 29 ஆகிய தேதிகளிலும் சாலைகளில் பயணிக்க கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது. உச்சபட்ச அளவில் இதனை அமல்படுத்த சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜேவை போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் உத்தரவிட்டுள்ளார். ஹரிராயா காலங்களில் கவனக்குறைவு மற்றும் முறையான பயண திட்டமிடல் இல்லாததால் சாலை விபத்துகள் அதிகரித்து உயிர்களும் பலியாகின்றன. எனவே அதனை தடுக்கும் அல்லது குறைக்கும் முயற்சிகளில் ஒன்றாக இந்த கனரக வாகன தடை விதிக்கப்படுவதாக அந்தோனி லோக் சொன்னார். புத்ரஜயாவில் உள்ள போக்குவரத்து அமைச்சில் ரமலான் நோன்பு துறப்புடன் கூடிய மாதாந்திர ஒன்று கூடலில் அமைச்சர் பேசினார். 2 ஹெக்டருக்கு பரவிய புன்சாக் ஜாலில் காட்டு தீ. ஸ்ரீகெம்பகான் பகுதியில் உள்ள புன்சாக் ஜாலில் மலைப்பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்து 2 ஹெக்டருக்கு மேல் பரவி உள்ளது. தீ மாலை சுமார் 4:12 மணி அளவில் ஏற்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்தது. தொடக்கத்தில் சுமார் 0.3 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த தீ பின்னர் காற்றின் வேகம் காரணமாக மலைப்பகுதி முழுவதும் பரவியது. மலை உச்சியில் தீ கொழுந்துவிட்டு எரியும் வீடியோக்கள், குறிப்பாக புத்ரஜயாவிலிருந்து வரும் MEX நெடுஞ்சாலையிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இதையடுத்து ஸ்ரீகெம்பகான், பூச்சோங், சுபாங் ஜெயா மற்றும் சைபர் ஜெயா நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வீடுகளுக்கு அருகே தீ பரவாமல் தடுக்க ஃபயர் பிரேக் எனப்படும் பாதுகாப்பு தடுப்பு கோடு அமைத்து தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை உயிரிழப்பு அல்லது வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பச்சைப்பட்டியில் மாண்ட்ரின் ஆரஞ்சு ரமலான் ராயா கொண்டாட்டத்தில் புதிய கலாச்சாரம். ரமலான் மற்றும் ஹரிராயா கொண்டாட்டத்தை முன்னிட்டு பச்சை நிற ராயா பெட்டிகளில் மாண்ட்ரின் ஆரஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டு இணையத்தில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. சாதாரணமாக சீன புத்தாண்டில் சிவப்பு பெட்டிகளில் விற்கப்படும் இந்த ஆரஞ்சுகள் ஹரிராயாவை ஒட்டி இப்போது பச்சை நிறத்தில் வந்துள்ளதால் கலாச்சார சங்கமத்தின் சின்னமாக சமூக ஊடகங்களில் பாராட்டப்படுகிறது. புகைப்படம் வைரலாக இதுதான் மலேசியாவின் தத்துவம் என வலைதளவாசிகள் கருத்து தெரிவித்தனர்.
சில சீன புத்தாண்டிற்கு பிறகு மீதமுள்ள ஆரஞ்சுகளை வீணாக்காமல் ராயா கொண்டாட்டத்திற்கும் பயன்படுத்துவது புத்திசாலித்தனமான நடைமுறை என கூறினர். பலரும் 1980களில் அறிமுகமான பச்சை அங்பாவ் அன்பளிப்பு போல புதிய கலாச்சார மரபாக மாறக்கூடும் என கூறிவிட்டனர். சிங்கப்பூருக்கு தினமும் வேலைக்கு செல்லும் மலேசியர்களுக்கான காப்பீட்டு திட்டம் 2ஆம் காலாண்டில் தயாராகும். ரமணன். சிங்கப்பூருக்கு தினமும் வேலைக்காக பயணம் செய்யும் மலேசியர்களுக்காக அரசாங்கம் அறிமுகப்படுத்த உத்தேசித்துள்ள ஸ்கிம் பெங்கம்பாரா காப்பீட்டு திட்டம் இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டிற்குள் தயாராகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டம் ஜொகூர் சிங்கப்பூர் எல்லையை தினமும் கடக்கும் சுமார் 4 லட்சம் மலேசிய தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்படுவதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். திட்டம் தயாரானதும் பரிசீலனைக்காக அமைச்சரவையின் தாக்கல் செய்யப்படும் என்றார் அவர். மலேசியாவில் உள்ள வீட்டிலிருந்து சிங்கப்பூரில் உள்ள வேலையிடம் வரை பயணம் செய்யும் நேரத்திலும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படும். இந்த முயற்சி எல்லை தாண்டி வேலை செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் நலனையும் மேம்படுத்தும் என புத்ரஜயாவில் மனிதவள அமைச்சர் நோன்பு துறப்பு நிகழ்வில் பங்கேற்ற பிறகு ரமணன் கூறினார். இனவாத பேச்சு ஜம்ரி வினோத்தை விசாரணைக்கு அழைக்கும் போலீஸ். டிக்டாக் நேரலையில் இனவாதமாகவும் சினமூட்டும் வகையிலும் மிரட்டும் விதமாகவும் பேசிய புகாரில் சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்தை போலீசார் விசாரணைக்கு அழைக்க இருக்கின்றனர். மார்ச் 8ஆம் தேதி செய்யப்பட்ட போலீஸ் புகார் தொடர்பில் விரைவிலேயே ஜம்ரி வாக்குமூலம் அளிப்பார் என பினாங்கு போலீஸ் தலைவர் டாக்டர் அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். தேச நிந்தனை சட்டம், குற்றவியல் சட்டம், தொடர்பு பல்லூடக சட்டம் ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. இதனிடையே மார்ச் 7ஆம் தேதி புக்கெட் மெர்ராஜாமில் ஜம்ரி வினோத் ஓட்டிய கார் கிரிமினல் மிரட்டலுக்கு ஆளானதாக கூறப்படும் சம்பவம் மீதான விசாரணை இறுதி கட்டத்தில் உள்ளதாக அசிசி சொன்னார். விரைவிலேயே அது முழுமை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். அதில் 20 முதல் 31 வயதிலான 6 ஆடவர்கள் விசாரணைக்கு கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்பிஜி விநியோகம் பாதிப்பு, இந்தியாவில் விறகடுப்புக்கு மாறும் ஹோட்டல்கள். பெங்களூரு உள்ளிட்ட இந்தியாவின் பல நகரங்களில் வர்த்தக எல்பிஜி எரிவாயு விநியோகம் திடீரென பாதிக்கப்பட்டதால் ஹோட்டல் மற்றும் உணவகத்துறை கடும் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளது. சமையல் எரிவாயு கிடைக்காத நிலை ஏற்பட்டதால் பல ஹோட்டல் சமையல் அறைகள் தற்போது விறகடுப்புகளை பயன்படுத்தி உணவு தயாரிக்க தொடங்கியுள்ளன. சில இடங்களில் பணியாளர்கள் அருகிலுள்ள பகுதிகளில் இருந்து விறகுகளை சேகரித்து கொண்டு வந்து சமையலை நடத்தி சமாளித்து வருகின்றனர். தமிழகத்தின் சில சாலையோர கடைகளும் விறகடுப்புகளுக்கு மாறியிருக்கும் வீடியோக்கள் வைரலாகி உள்ளன. இந்த எல்பிஜி எரிவாயுவின் திடீர் பற்றாக்குறை ஈரான் இஸ்ரேல் மோதல்களால் உலகின் முக்கிய எரிசக்தி கடல் பாதையான ஹார்முஸ் நீரிணை பாதிக்கப்பட்டு இறக்குமதி தாமதமாகி உள்ளதே காரணம். இதன் தாக்கம் இந்தியாவில் எல்பிஜி விநியோகத்திலும் பெரிதும் பிரதிபலித்துள்ளது. தமிழகத்தில் தங்கு தடையின்றி எல்பிஜி எரிவாயு தோம்புகளை விநியோகம் செய்ய 20 நாட்களுக்கு தேவையான கையிருப்பு உள்ளதாகவும், ஒரு தோம்பு வாங்கிய பிறகு 25 நாட்கள் கழித்தே அடுத்த தோம்பு வாங்க முடியும் என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.